அந்தியூர் அருகே உள்ள சந்தியப்பாளையம் அங்காளம்மன் கோயில் திருவிழாவில் 5000 கிலோ ஆட்டுக்கறி விருந்து சுட சுட பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சந்தியபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் திருவிழா அம்மன் உத்தரவு வழங்கினால் மட்டுமே நடைபெறுவது வழக்கம். 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த ஆண்டிற்கான திருவிழா அம்மனிடம் உத்தரவு கேட்கப்பட்டு 15 நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் வேட்டை கிடா வழங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அங்காளம்மன், நடராஜர் உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குற அம்மன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், பழங்கால தெய்வம். இது மாசி தேர் திருவிழா முறைப்படியாக வாக்கு கேட்டு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க. அந்த கிடாயை நாம கோயிலுக்காக பயன்படுத்துறதில்ல. அவங்க அரிசி கொடுத்தாலும் கிடாயை கொடுத்தாலும் அந்த மக்களுக்கே தான் நாங்கள் சமைச்சு போட்டுருமோ. அப்படிக்கு கோயில் நிர்வாகம் அந்த பணத்தையோ இதோ பயன்படுத்தாது. பின்னர் வேட்டைக்கிடா பலி கொடுக்கப்பட்டு கோயில் வளாகத்திலேயே சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுட சுட கறி விருந்து தயாரானது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 20,000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கறி விருந்தை ஒரு பிடி பிடித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.